பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். குடும்பத்தினர் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நற்செய்தி வாசகத்தின் மூலமாய் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நற்செய்தி மார்க்கு 1ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 1-8 வரை. கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்கான பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசேயாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே திருமுழுக்குக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதாவினர் அனைவரும் எருசலேம் நகரின் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டக முடி ஆடைகளை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன். அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.